எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில தரை துடைக்கிற வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தான். அப்போ அவங்க கம்பெனியில தரைய துடைச்சு காட்ட சொன்னாங்க. அவனும் நல்லா துடைச்சு காமிச்சான். அப்புறம் ஒரு சின்ன இன்டர்வியூ வச்சுட்டு, "உங்க மெயில் அட்ரஸ் குடுங்க. உங்களுக்கு நான் ஆஃபர் லெட்டர் மெயில் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொன்னான், "என்கிட்ட இமெயில்லாம் கிடையாதுங்க. அது என்னன்னே எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அதை கேட்டதும் அந்த கம்பெனிக்காரங்க, "கம்ப்யூட்டர் கம்பெனியில வேலை பார்க்க வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு இமெயில் அட்ரஸ் கூட இல்லையா? ச்சே! நீங்க வெளிய போங்க." அப்படின்னு சொல்லி அவன அனுப்பிச்சுட்டாங்க. அவனும் வெளிய வந்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சான். அப்போ அவன் கையில ஒரு ரூ. 100 இருந்துச்சு. அத வச்சுட்டு பக்கத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு போய் வெங்காயம் வாங்குனான். வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துல அபார்ட்மெண்ட்லலாம் கொண்டு போய் கூவி கூவி வித்தான். அவனுக்கு ஒரு ரூ. 50 லாபம் கிடைச்சது. அந்த ரூ. 50 லாபத்தை வச்சு மறுபடியும் வெங்காயம் வாங்குனான், வித்தான். அதே மாரி பண்ணி கொஞ்சம் வருஷத்துல பெரிய வெங்காய வியாபாரி ஆயிட்டான். அப்போ ஒரு காலத்துல பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஒரு பேங்க் ஏஜென்ட் அவர பார்க்க வந்தாரு. அப்போ அவரு கேட்டாரு, எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குனதுக்கப்புறம், "உங்க இமெயில் அட்ரஸ் குடுங்க, என்டர் பண்ணணும்." அப்படின்னதுக்கு அவர் சொன்னாரு, "என்கிட்ட இமெயில்லாம் கிடையாது. எனக்கு அது என்னன்னே தெரியாது." அப்படின்னு அவர் சொன்னாரு. அத கேட்டதும் அந்த பேங்க் ஆஃபீசரு, "இமெயில் அட்ரஸ் கூட இல்லாம, இன்டர்நெட் பத்தி கூட தெரியாம, நீங்க இவ்வளோ பெரிய வியாபாரி ஆயிட்டீங்களா? இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா?" அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாரு. அந்த வெங்காய வியாபாரி சொன்னாரு, "அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா, இன்னொரு கம்ப்யூட்டர் கம்பெனில இன்னும் தர துடைச்சுட்டு தான் இருந்திருப்பேன்." அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நமக்கும் இதே மாரி நெறைய வாய்ப்புகள் நம்ம கை நழுவி போயிருக்கலாம். ஆனா, அத நெனச்சு நம்ம கவலைப்படாம, நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கான வெற்றி நம்மள தேடி வரும். நன்றி.